வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் ஒரு 3 மாசமா எங்களால் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லோடு கொஞ்சம் ஹெவியாகவே இருந்துச்சு. இப்போ எல்லாமே முடிஞ்சு. நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்ட எல்லா மூவி ஸ்டோரிஸும் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். லைன் பை லைனாக ஒன்றா ரிலீஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம விடாமுயற்சி மூவியோட கதையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தலை ஃபேன்ஸ் ரொம்பவே வெறித்தனமாக இந்த மூவிக்கு அப்டேட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அஜித் பர்த்டே மே 1க்கு ரிலீஸ் ஆக போகுது. படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் 80% ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இன்னொரு 20% தான் இருக்கு. மே 3rd வீக்குள்ள ஷூட்டிங் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகிரும். லாஸ்ட் வீக் கூட படத்துல வர ஒரு ஸ்டண்ட் வீடியோவை லைக்கா அபிஷியலா ரிலீஸ் பண்ணாங்க. தல அஜித் டூப்பே போடாம ஒரிஜினலா ரிஸ்க் எடுத்து அந்த ஸ்டண்ட் பண்ணி இருக்காரு. ஆல்மோஸ்ட் இந்த படம் ஒரு ஹாலிவுட் மூவியை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுக்கிறாங்க. 90% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த ஸ்டோரியை தான் நம்ம இப்போ என்னோட ஸ்டைல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிற நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. இப்போ கதைக்குள்ள போலாம் வாங்க. நம்ம கதையோட ஓப்பனிங் சீன்ல தல அஜித்தை காட்டுறாங்க. கூடவே திருசாவும் இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அஜித் போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் ஒரு 6 மாசம் சஸ்பென்ஷன்ல இருப்பாரு. எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு நம்ம கதையில காட்ட மாட்டாங்க. திருசா ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற வயசுல ஒரு பொண்ணும் இருக்கா. ஆக மொத்தம் ஒரு அழகான நல்ல ஃபேமிலி. நெக்ஸ்ட் டே திருசாக்கு பர்த்டே வருது. அஜித் சர்ப்ரைஸா பர்த்டேக்கு ஒரு கார் வாங்கி தராரு. பார்ட்டிலாம் முடிஞ்ச அப்புறம் அஜித்தோட ஃப்ரெண்டு சொல்லுவாரு, டேய் இப்பதான் சஸ்பென்ஷன்ல தானே இருக்க, அப்படியே கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் ட்ரிப் போயிட்டு வா, இப்போ ஆச்சு ஃபேமிலி கூடவும் ஒய்ஃப் கூடவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. அஜித்தும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே சர்ப்ரைஸா ஒரு துபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணுவாரு. திருசாவும் சரி ஓகேன்னு சொல்லுவாங்க. திருசா அஜித் ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க. திருசாவும் துபாய் சுத்தி பார்க்க போறோம்னு தான் நினைச்சு போவாங்க. ஆனா அங்க போனதான் இன்னொரு ட்விஸ்ட். அங்க இருந்து அசர்பைஜான் கண்ட்ரிக்கு ஒரு ரோட் ட்ரிப் போறோம்னு அஜித் சொல்லுவாரு. துபாயில இருந்து 2000 கிலோமீட்டர், அதாவது ஒரு 2 நாள் மேல ஒரு ரோட் ட்ரிப் போறாங்க கார்ல. எல்லா திங்ஸும் ரெடி பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க தான் நம்ம கதையில ஃபர்ஸ்ட் சாங் வருது. அனிருத் மியூசிக்ல ஒரு லவ் சாங். அப்படியே ஜாலியா போட்டோஸ்லாம் எடுத்துட்டு போறாங்க. அப்படியே நைட் ஆகுது. கரெக்டா புக் பண்ண ஹோட்டலுக்கு கரெக்டா போயிடுறாங்க. அங்க ஸ்டே பண்றாங்க. ரூம்ல இருந்துட்டு அவங்களோட பொண்ணுக்கு வீடியோ கால்ல பேசுறாங்க. இது வரைக்கும் மூவி ஸ்லோவா அப்படியே மெதுவா போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி போறாங்க. ஹைவே ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. அஜித்தும் நல்லா ஃபாஸ்டா போவாரு. ஆல்மோஸ்ட் 50% டிஸ்டன்ஸ் கிராஸ் ஆகியிருப்பாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் பண்றதுக்காக நெக்ஸ்ட் ஹோட்டல் எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க. போன்லயும் சிக்னல் கிடைக்காது. ஸோ அவங்க வச்சிருக்கிற மேப்பை வச்சு அஜித் இந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு கார் ஓட்டிட்டு போவாரு. இப்போ சடனா ஒரு ஜீப் அஜித்தோட கார் அடிக்கிற மாதிரி வந்துட்டு போகுது. அஜித் கோவத்துல அவனை திட்டாரு. இப்போ அந்த ஜீப்ல இருந்து இறங்கி ஒரு ஆள் இறங்கி வரான். அவன் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆக்டர் ஆரவ் தாங்க. அவன் இந்த மூவில ஒன் ஆஃப் தி வில்லனா நடிக்கிறாரு. ஸோ அஜித்தும் அவரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க போறாங்க. ஆனா திருசா வேணாம் விடுங்க, சண்டைலாம் வேணாம், சாரி அப்படின்னு அந்த ஆரவ் பார்த்து கேட்கறாங்க. சரின்னு அஜித் அங்கிருந்து பேசாம கார் எடுத்துட்டு போறாரு. கொஞ்சம் தூரம் போன அப்புறம் ஒரு ஹோட்டல் வருது. ரெண்டு பேரும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க. அங்கேயும் ஆரம் வரான். அஜித்தோட காரையே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அங்கிருந்து கிளம்பிடுறான். இவங்களும் சாப்பிட்டு கார் எடுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் தூரம் போன அப்புறம் கார் பிரேக் டவுன் ஆயிருது. எதனாலன்னு அஜித்துக்கு சுத்தமா புரியல. எம்டி ரோடு வேற. ஸோ யாருமே வரமாட்டாங்க. ஸோ யாராவது வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்புறம் அகைன் ஆரோட ஜீப் தான் அங்க ஃபாஸ்டா வருது. இவங்க கார் கிட்ட ஸ்லோ பண்றான் ஆரவ். ஸோ அதுக்கு பின்னாடி இன்னொரு ட்ரக் வருது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, எதுக்குடா இந்த ஆரவ் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ட்ரக்கை பார்த்த உடனே ஆரவ் அங்கிருந்து ஜீப் எடுத்துட்டு கிளம்பிடுறான். அந்த ட்ரக்ல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு. என்ன சொல்றாருன்னா, உங்க காரோட இன்ஜின்ல ஃபால்ட் இருக்கு. ஸோ இங்க பக்கத்துல 6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பார் இருக்கு. அந்த பார் கிட்ட ஒரு மெக்கானிக்கல் ஷாப் இருக்கு. அங்க போனா இதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வேணா ரெண்டு பேருமே ட்ரக்ல ஏறுங்க, நான் உங்களை அங்க டிராப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மெக்கானிக்கலை கூட்டிட்டு இங்க ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அஜித்துக்கும் காரை விட்டு தனியா போனா இது அங்க யாருமே இல்ல. ஸோ கார் ஆட்டோ போட்டுருவார் நினைச்சாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு திரிசா, சரி 6 கிலோமீட்டர் தானே, நான் போயிட்டு மெக்கானிக்கல் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு ட்ரக்ல ஏறி திரிசா போறாங்க. திரிசா வேற போய் 1 hour மேல ஆகுது. அஜித்தும் வெயிட் பண்றாரு. பட் இன்னும் அவங்கள காணோம். அஜித் அகைன் அந்த காரை செக் பண்றாரு. இன்ஜினுக்கு போற ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி இருக்குது தெரிய வருது. ஸோ அதை ஜாயின் பண்றாரு. கார் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏதோ தப்பு நடக்குதுன்னு காரை எடுத்துட்டு ஃபாஸ்டா அங்க கிளம்பி போறாரு. பார்ல நிறைய பேர் இருக்காங்க. அந்த மெக்கானிக் ஷாப் கிட்ட போய் அஜித் கேட்கிறாரு, இங்க ஒரு லேடி வந்தாங்களா, ட்ரக்ல இருந்து ஒரு லேடி இறங்கி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்களா அப்படின்னு சொல்றாரு. இங்க யாருமே வரல அப்படின்னு சொல்றான். பார்க்குள்ள போறாரு. அங்கேயும் இல்ல, யாருமே இங்க வரல அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல.
பார்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து இங்க கிட்ட வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அஜித்தும் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அங்க போனாதாங்க ட்விஸ்ட். லாஸ்ட் 30 நாளா இந்த ரோட்ல நிறைய பொண்ணுங்க நிறைய குழந்தைங்க எல்லாம் காணாம போயிருக்காங்க. ஸோ உங்களோட கேஸும் அதே மாதிரி தான், கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. இவரும் அங்கிருந்து அகைன் கார் எடுத்துட்டு அந்த பாருக்கு வராரு. இந்த டைம் அந்த மெக்கானிக்கல் ஆள் வந்து வாண்டடா வந்து அஜித் கிட்ட பேசுறான். அந்த ட்ரக் வந்து இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற இந்த ரோடு வழியா தான் போச்சு. அதுல ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க வந்து உங்க ஒய்ஃப் தான் நினைக்கிறேன், நீ வேணா இந்த ரோட்ல போய் பாரு அப்படின்னு சொல்றான். அஜித்தும் போறாரு. ஒரு 3 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் அந்த ரோடு வந்து ஒரு டெட் எண்டா இருக்குது, எதுவுமே இல்ல, அங்க ஜஸ்ட் ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இருக்கு. அஜித் காரை விட்டு இறங்குறாரு. திடீர்னு ஒரு ஜீப் வருது ஃபாஸ்டா. அது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா ஆரவு. ஜீப்பை விட்டு இறங்கினோடனே கன்னை வச்சு அஜித்தை சுட ஸ்டார்ட் பண்றான். அஜித் வந்து அங்கிருந்து தப்பிக்கிறாரு. அகைன் ஒரு பைக் வருது, அது யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மெக்கானிக். ஸோ அப்பதான் அஜித்துக்கு புரிய வருது, ஓ இவங்க எல்லாம் கூட்டு கலவானிங்க போல அப்படின்னு. ஸோ நம்ம மூவில ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் அங்கதாங்க வருது. அஜித் அந்த மெக்கானிக்க ஆள் அந்த ஆளை வந்து அங்கேயே சுட்டு கொலை பண்ணிடுறாரு. ஆரவ வந்து சுட போறாரு. அப்பதான் ஆரவ ஒன்று சொல்றான், எனக்கு வந்து உன் ஒய்ஃப் எங்க இருக்கான்னு தெரியும், நீ என்னை விட்டுரு, நான் உன் ஒய்ஃப் எங்க இருக்கான்னு சொல்றேன், அங்க போய் நீ ஒய்ஃபை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்றான் அஜித் கிட்ட. ஸோ இங்க தான் நம்ம கதையில வந்து இன்ட்ரோல் சீனும் வருது. இதுக்கப்புறம் தாங்க நம்ம மூவி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லிங்கா போகும். அஜித் வந்து ஆரவோட கை காலை கட்டி போட்டு கார்ல கூட்டிட்டு போறாரு. அப்பதான் ஆரவ சொல்றான், நாங்க ஜஸ்ட் ஹைவேல வர கார் எல்லாம் திருடுவோம், அவங்க கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அதை திருடுவோம், ஆனா பொண்ணுங்களை குழந்தைங்களை கடத்துறது வேற கேங்கு, அவங்க பெரிய மாஃபியா. இங்க வந்து ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி மூடின ஒரு ஜெயில் இருக்கு, அங்கதான் அவங்க இந்த கேங் இருக்கு, அங்கதான் கடத்துறவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போவாங்க. போலீஸ்க்கும் இதெல்லாம் தெரியும், ஆனா அவங்கள மீறி எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அவங்க வந்து பெரிய கேங்கு, உள்ள வந்து என்ன நடக்கிறது, இந்த ஜெயிலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, அங்க போனா யாருமே உயிரோட வரமாட்டாங்க அப்படின்னு ஆரோ சொல்றான். உன்னால உன் ஒய்ஃபை வந்து காப்பாற்ற முடியாது, இங்க இருந்து உயிரோட நீ வேணா தப்பிச்சுக்கலாம், நீ அங்க போனா உன்னையே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றான். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கார் வந்து அப்செட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகுது. பட் 2 பேரும் சேஃப் தான், ஒண்ணுமே ஆகல. எனக்கு அந்த ஜெயிலோட ப்ளூ பிரிண்ட் அண்ட் எனக்கு வந்து ஒரு சில கன்ஸ், அது போக புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு வந்து அஜித் வந்து ஆரவ் கிட்ட கேட்கறாரு. இல்லனா நான் உன்னை இங்கேயே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆரவ் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரான். அந்த ஜெயிலோட லொகேஷனையும் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடறான். நம்ம தலை அஜித்தும் அந்த ஜெயிலுக்குள்ள போறாரு. ரொம்ப பெரிய ஜெயிலு, நிறைய ரவுடிஸ்லாம் வெளியே நிக்கிறாங்க. பட் அவர் எப்படியோ தப்பிச்சு உள்ள போன அப்புறம் நம்ம கதையோட மெயின் வில்லன் ஆக்ஷன் கிங் அர்ஜுனை காட்டுறாங்க. அங்க இருக்கிற செல்ல தான் நிறைய லேடிஸ் அண்ட் குழந்தைங்களை அடைச்சிருக்காங்க. அதெல்லாம் அஜித் பாக்குறாரு. இதுல த்ரிஷா எங்க இருக்காங்க அப்படின்னு அஜித் தேடி கண்டுபிடிக்கிறாரு. அங்க இருக்கிற ரவுடிஸ் வந்து அஜித் எப்படியோ பாத்துறாங்க. இங்க வந்து நம்ம படத்தோட செகண்ட் ஃபைட் சீன் வருது. அவங்களே அடிச்சு அங்கிருந்து தப்பிச்சிடறாரு. எப்படியோ சைலண்டா அங்கிருந்து அவங்களை சுட்டு கொலை பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் தான் அஜித்துக்கு அங்க என்னன்னு தெரிய வருதுன்னா, இங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்களோட ஆர்கான்ஸை வந்து இவங்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சேல் பண்றாங்க. இந்த ஜெயிலுக்குள்ள வந்து இதுக்குன்னே தனியா டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதுல ஒரு டாக்டரா ஒர்க் பண்றவங்க தான் ஹீரோயின் ரெஜினா கஷன்ரா. அவங்க ரூம்குள்ள போய் அவ தலையில வந்து கண்ணை வச்சு இங்க இருந்து நான் தப்பிக்கணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. இங்க இருந்து யாருமே தப்பிக்க முடியாது, ஆல்ரெடி உன்னை வந்து இப்ப கேமரால பார்த்துட்டு தான் இருக்காங்க, அடுத்த 10 நிமிஷத்துல உனக்கு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்றா. அங்க நிறைய ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே அஜித் அங்கிருந்து தப்பிக்க ஓடுறாரு. இதுக்கப்புறம் அஜித் வந்து அங்கிருந்து எப்படி தப்பிச்சு த்ரிஷாவை காப்பாத்துறாரு. த்ரிஷா மட்டுமே இல்லாம அங்க அடைச்சு வச்சிருக்கிற நிறைய பொண்ணுங்க நிறைய வந்து குழந்தைங்க எல்லாத்தையும் எப்படி காப்பாத்தி அந்த மாஃபியா கேங்க எப்படி இந்த வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்றாரு அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த படம் போகும். அதாவது ஜஸ்ட் ஒரே ஒரு டேல நடக்கிற காலையில இருந்து நைட்டுக்குள்ள நடக்கிற வரைக்கும் எடுக்கிற ஒரு படம் தான் விடாமுயற்சி. இந்த கதை வந்து ஃபுல்லா கேட்ட உடனே உங்களுக்கு வந்து இது வந்து எந்த படத்தை இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்க அப்படின்னு லைட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன படம்னு கமெண்ட்ல கரெக்டா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்க லைனா நிறைய வீடியோஸ் போட போறோம். நீங்க வந்து நிறைய வீடியோஸ் கேட்டிருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் ஸ்டோரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் 1 by 1 ரிலீஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு கதையில சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.